ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மேடம் என்ன கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு பல்லு முளைச்சதுக்கு அவங்களே பல்லரிசி தேங்காய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பல்லரிசி தேங்காவா? அப்படின்னு என்ன? ஆமாங்க. எங்கள் ஊரில் உள்ள ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயந்தான் பல்லரிசி தேங்காய். குழந்தைங்களுக்கு பல்லு முளைக்கிற டைமில் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே வீட்டில் செஞ்சு பரிமாறுற ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயந்தான் பல்லரிசி தேங்காய். இதுக்காக இதை ரெடி பண்ணுறதுக்கு காலையிலேயே இதுக்கு தேவையான எல்லா பொருளையுமே நான் வாங்கிட்டு வந்து தேங்காய், அரிசி, சீனி, அதுக்கடுத்து எசன்ஸ் இது எல்லாமே ரெடி பண்ணிட்டுருந்தோம். முதல்ல அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்த அரிசியை ஒரு 6 ஹவர்ஸ் நம்ம அப்படி ஊற வைக்கணும். ஏன்னா ஊற வைக்கும்போது தான் நம்மளுக்கு அது கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப மெதுவாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ 6 ஹவர்ஸ் அந்த அரிசியை ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அந்த கேப்பில் நாங்கள் ஆல்ரெடி இதுக்காக ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே அதுக்கான பாக்ஸில் எல்லாமே ஒட்டி ரெடி பண்ணிட்டுருந்தோம். இதில் மேடம் வேறு பயங்கரமாக இன்வால்வ் ஆகி பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியல, இருந்தாலுமே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கடுத்து அரிசியில் திருவண்ண தேங்காய், அதுக்கடுத்து சீனி இதெல்லாம் ஆட் பண்ணி, அதுக்கடுத்து லாஸ்ட்டாக இதெல்லாம் போட்டு கிளறிட்டு ஃபைனலி இந்த மணத்துக்காக ரோஸ் எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். அவ்வளோதாங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அரிசி, தேங்காய், சீனி, லாஸ்ட்டாக அந்த எசன்ஸு இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி மொத்தமாக கிளறி விட்டோன்னா முடிஞ்சுது. அதுக்கடுத்து அதுக்காக வாங்கியிருந்த அந்த பாக்ஸில் பேக் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கடுத்து தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்து ரொம்ப சந்தோஷம். முதல் பல்லு முளைச்சதுக்காக எல்லாமே கொடுத்து எல்லாம் ரொம்ப மன நிறைவாக முடிஞ்சுது. இது தாங்க பல்லரிசி தேங்காய். எங்கள் ஊரில் உள்ள ஒரு